ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் சேவிங்ஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா 2025க்கான கோல்டு சீட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏவிஆர் சொல்லும்போது சீட் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் எவ்வளோ எனக்கு ஆஃபர்ஸ் கிடச்சிது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏன் மங்களன் சூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, நான் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கேன், எவ்வளோ மந்த் கட்டணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா மங்களில் அக்ஷய தங்க நகை சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் நான் வந்து போட்டிருக்கேன். நகைச்சீட்டு போடணுன்னாலே அப்படின்னா எந்தெந்த கடையில் நம்மளுக்கு வந்து பெஸ்ட் ஆஃபர்ஸ் நம்மளுக்கு வந்து தராங்க அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராமில் ஆட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நான் கூட பார்த்திங்கன்னா முன்னே அமௌண்ட் பேஸில் தான் நான் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜில் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஸ்கீமில் நான் வந்து போட்டிருந்தேன். இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கும் ஃபஸ்ட் டைம். நானும் பார்த்திங்கன்னா கிராமில் ஆட் ஆகிற ஸ்கீம் நான் வந்து போட்டிருக்கேன். நான் வந்து ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா 1000 rupees கிராமில் ஆட் ஆகிற ஸ்கீம் நான் வந்து போட்டிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் நான் வந்து போட்டிருக்கேன். இதில் நான் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கேன், இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம். வேறு கடையில் பார்த்திங்கன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ், அதுக்காக நான் வந்து இந்த மங்கள சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சிட் ஸ்கீம் பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன். சிட் ஸ்கீம் பார்த்திங்கன்னா டீட்டெயில் உங்களுக்கு வந்து கிளியராக வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிட் ஸ்கீம் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இது என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாத தங்க நகை சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே கவர் நான் வந்து இந்த பேப்பர் எதுக்கு நான் வந்து வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா என்னுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இதில் இருக்குது. அதனால நான் வந்து உங்களுக்கு வந்து மறைச்சி நான் வந்து காய்க்கிறேன். இப்போ நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் நான் வந்து பே பண்ணியிருக்கேன், எந்தெந்த கடையில் பெஸ்ட்டு ஆஃபர்ஸ்லாம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நான் வந்து மங்கள சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து மங்களில் 2 ஸ்கீம் போட்டிருக்கேன். எதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கீம் போட்டிருக்கேன், எனக்கு என்ன பெனிஃபிட்னால நான் பார்த்திங்கன்னா 2 ஸ்கீம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்கீம் நான் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து எப்போ கட்டியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா 7th நவம்பர் 7 நான் வந்து பே பண்ணியிருப்பேன். இந்த சிட்டு வந்து கட்டியிருப்பேன் 1000 rupees அமௌண்ட்டு. அப்போ கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 1300 அப்படிங்கிறது சம்திங் குறைஞ்சது. சரி, நம்ம இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நகைச்சீட்டு கட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்போ வந்து நம்ம வந்து கட்டணும் 7200. அப்போ வந்து கோல்டு ரேட்டு எனக்கு ஆட் ஆன மில்லிகிராம் பார்த்திங்கன்னா 0.139 மில்லிகிராம்ஸ் எனக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. மங்களில் பார்த்திங்கன்னா ஒன்லி கிராம் பேஸ்டு ஸ்கீம் தான். அமௌண்ட்டாலாம் நம்மளுக்கு வந்து வர வைக்க மாட்டாங்க, தங்கமாக மட்டும்தான் வர வைப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கட்டியிருக்கோங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் இந்த ஸ்கீமில் எனக்கு என்ன பெனிஃபிட்னாலும் நான் வந்து இந்த ஸ்கீம் நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா, மற்ற கடையிலலாம் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் தருவாங்க, வேஸ்டேஜில் மட்டும்தான் டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஆனால் இந்த கடையில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜிலும் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி நம்ம பே பண்ண தேவையில்லை, ஹால்மார்க் சார்ஜ் மட்டும்தான் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து மங்களை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த நகைச்சீட்டு பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நான் நவம்பர் 7 நான் வந்து நகைச்சீட்டு பார்த்திங்கன்னா கட்டியிருப்பேன். அமௌண்ட் பார்த்திங்கன்னா 5000. கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 7200. எனக்கு ஆட் ஆன மில்லிகிராம்ஸ் பார்த்திங்கன்னா 0.694 மில்லிகிராம்ஸ் எனக்கு பார்த்திங்கன்னா ஆட் ஆகிருந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா சடனாக பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் 1300 எனக்கு வந்து குறைஞ்சதுனால பார்த்திங்கன்னா சரி நான் வந்து நகைச்சீட்டு பே பண்ணிடலாம், கட்டிடலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் இன்னும் குறைஞ்சிட்டே இருந்தது. ஒரு 6935 rupeesக்கெல்லாம் வந்தது. அப்போ நான் கட்டியிருந்தேன்னா எனக்கு வந்து நிறைய மில்லிகிராம்ஸ் எனக்கு வந்து ஆட் ஆகிருந்திருக்கும். நீங்கள் வந்து நகைச்சீட்டு கட்டும் போது வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட்டுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நான் வந்து மங்களில் வந்து கட்டியிருக்கிறேன் 2 நகைச்சீட்டு. நான் ஏன் இந்த 2 நகைச்சீட்டு நான் வந்து கட்டியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, மங்களில் பார்த்திங்கன்னா
நான் வந்து 6000 ருபீஸ் அமௌண்ட் போட்டிருக்கேன்னா இந்த 6000ம் ஒரே நகைச்சீட்டை நம்மளால் போட முடியாது. அங்கே பார்த்திங்கன்னா 5000 இருக்குது, 1000 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2000, 10,000 அந்த மாதிரி தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு 7000 பே பண்ணுறோன்னா 5000 ஒரு சிட்டும் 2000 ஒரு சிட்டும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து 2 நகைச்சீட்டாக போட்டிருப்பேன். அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் தான். நம்மளுக்கு வந்து கிஃப்ட்டு கூட கிடைக்கும். 5000க்கு ஒரு கிஃப்ட்டும் 1000க்கு ஒரு கிஃப்ட்டும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நான் இன்னும் அந்த கிஃப்ட்டு வாங்கலை. அந்த கிஃப்ட்டுலாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மங்கள சூஸ் பண்ணதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இந்த கிஃப்ட்டில் தான் இருக்குது. நான் இன்னும் பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு இன்னும் வாங்கலை. அதை வந்து நம்ம எப்போ வேணால் கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னும் வாங்கலை. அதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து என்ன கிஃப்ட் வாங்குகிறேன் அப்படிங்கிறத நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். எனக்கு அதில் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெரிய ஒரு ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கோல்டன் சேவிங்ஸ் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் தேங்க்யூ ஸோ மச்.